ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். நம்ம வாழ்வதற்கு அடிப்படையா தேவைப்படுற விஷயங்கள்ல முக்கியமானது பாதுகாப்பான இருப்பிடம். ஆனா உலகத்துல மனிதர்கள் வாழக்கூடிய சில இடங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அது அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுக்கும். ஏன்னா கைவிடப்பட்ட சுரங்கங்களையும் மனிதர்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இன்னும் சில மனிதர்கள் பாதாள சாக்கடை போன்ற அமைப்பில் இருக்கிற டனல்ஸ்லயும் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த மாதிரி நம்மனால நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிற ரொம்பவுமே வித்தியாசமான மனிதர்கள் வாழக்கூடிய 10 இடங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல உங்களுக்கு நிறைய ஆச்சரியங்களும் அதிர்ச்சியும் காத்துட்டு இருக்குது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். கிளிஃப் வில்லேஜ் சைனால சின்சுவன் ப்ரொவின்ஸ்ல அமைஞ்சிருக்கிற அட்டுலங்கிற ஒரு மலை கிராமம் தான் இது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2624 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த மலை கிராமத்துக்கு போகணும்னா இந்த செங்குத்தான படிக்கட்டுகள்ல 2 மணி நேரம் ஏறித்தான் போகணும். அந்த மலை கிராமத்தில் இருக்கிற மக்கள் வெளி உலகத்தை தொடர்பு கொள்ளணும்னா 2 மணி நேரம் இந்த ஆபத்தான படிக்கட்டுகள்ல இறங்கி தான் வரணும். வேலைக்கு போறதுனாலும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதுனாலும் இந்த படிக்கட்டுகளை தான் பயன்படுத்தி ஆகணும். ஆரம்பத்துல இந்த படிக்கட்டுகளை வெறும் மரக்கட்டைகளால அமைச்சிருக்கிறாங்க. 2014 சீன அரசாங்கம் அந்த மரக்கட்டைகளை மாத்தி இரும்பு படிக்கட்டுகளை அமைச்சாங்க. அந்த படிக்கட்டுகளோட மொத்த எண்ணிக்கை மட்டும் 2556. ஆனா இப்போ இந்த கிராமம் பயன்பாட்டுல இல்ல. சீன அரசாங்கம் அந்த பகுதி மக்களுக்கு தரைப்பகுதியில புதிய வீடுகள் கட்டி தந்ததால இப்ப அந்த கிராமத்துல எந்த மக்களும் வாழ்றது கிடையாது. ஆனா இப்போ அந்த இடம் சோசியல் மீடியால ரொம்பவுமே வைரலாகி ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமா மாறிடுச்சு. ரோசினா ஃபவேலா பிரேசில்ல ரொம்பவுமே ஃபேமஸான ரியோ டி ஜெனீரியோ நகரத்துக்கு பக்கத்துல தான் இந்த இடம் இருக்கு. இது ஒரு ஸ்லம் ஏரியா. ஃபவேலானா போர்ச்சுகீசிய லாங்குவேஜ்ல ஸ்லம்னு அர்த்தம். மலைச்சரிவுகள்ல ஆயிரக்கணக்கான வீடுகள் ரொம்பவுமே நெருக்கமா இந்த மாதிரி அங்க இருக்கும். இந்த பகுதியில மட்டும் 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்றதா சொல்றாங்க. அங்க இருக்கிற வீடுகள் இருக்கிற சுவர்ல பிரேசில் கலாச்சாரத்தையும் பிரேசில் இருக்கிற பிரச்சனைகளையும் பிரதிபலிக்கிற மாதிரி பல ஓவியங்களை வரைஞ்சு வச்சிருப்பாங்க. பிரேசிலை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ட்ரக் டிராபிக்கிங் இருக்கும். சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கிற நாடுகள்ல பிரேசில் ஒரு முக்கியமான நாடா இருக்குது. அதுலயும் இந்த ஸ்லம் ஏரியால ட்ரக் டிராபிக்கிங்கும் சட்டம் ஒழுங்கும் இன்னும் மோசமா இருக்கும். அதனால சுற்றுலா பயணிகள் அங்க போறது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம்னு எல்லாரும் சொல்றாங்க. இவ்வளவு ஆபத்துகள் இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே அங்க போய்கிட்டு தான் இருக்காங்க. செட்டனல் டி லாஸ் போடிகஸ் மலை உச்சியில இருக்கிற கிராமத்தை பத்தி பார்த்தோம். ஆனா இங்க மலைகளுக்கு அடியில ஒரு மிகப்பெரிய பாறைக்கு இடையில ஒரு கிராமத்தையே உருவாக்கி இருக்கிறாங்க. ஸ்பெயின்ல இருக்கிற காடிஸ் ப்ரொவின்ஸ்ல தான் இந்த ஒரு இடம் இருக்கு. இங்க இருக்கிற வீடுகள் பெரும்பாலும் மிகப்பெரிய பாறைகளுக்கு அடியில கட்டப்பட்டதால இதைய ஷெல்டர் அண்டர் த ராக்ஸ் அழைக்கிறாங்க. இந்த பகுதியில 3000க்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இங்க இருக்கிற எல்லா வீடுகள்லயும் வெள்ளை நிறத்துல தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல மக்கள் 12000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே வாழ்ந்து வந்ததா சொல்லப்படுது. மிகப்பெரிய பாறைகளுக்கு அடியில இந்த வீடுகளை பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் அங்க இருக்கிற மக்கள் ரொம்பவுமே சந்தோஷமாகவும் நம்பிக்கையோடையும் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு வராங்க. ஃப்ளோட்டிங் வில்லேஜஸ் இன் கம்போடியா கம்போடியால இருக்கிற டோன்லேஷப் ஏரிக்கு மேலதான் உலக புகழ் பெற்ற இந்த ஃப்ளோட்டிங் வில்லேஜ் இருக்கு. கம்போடியாலே மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக் மேல தனித்தனியா இந்த மாதிரி வீடுகள் அவங்க அமைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80,000க்கும் அதிகமான மக்கள் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு வரதா சொல்லப்படுது. இங்க பெரும்பாலான மக்கள் வியட்நாம் வம்சாவளியை சேர்ந்தவர்களா இருக்காங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வீடுகள் அமைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. 1975 இருந்து 1979 வரைக்கும் கெமர் ரூஜ் ஆட்சி காலத்துல கம்போடியால இருந்த வியட்நாமியர்களை விரட்டுறதுக்காக அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. இன்னும் சில பேரை உப்புக்கும் அரிசிக்கும் விற்பனை செய்திருக்கிறாங்க. அதனால அங்கிருந்த வியட்நாமியர்கள் தங்களுடைய எல்லா அடையாளங்களையும் இழந்தாங்க. மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு 1980 அவங்க திரும்பி வந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட எந்த ஒரு அடையாளமும் இல்லாததுனால அவங்களால அவங்களோட நிலத்தை மீட்கவோ வாங்கவோ முடியல. அதனால அந்த மக்கள் இந்த ஏரிக்கு மேல வீடுகள் அமைச்சு வாழ தொடங்கினாங்க. இந்த ஏரிக்கு மேலேயே அவங்க மார்க்கெட், ஸ்கூல்ஸ் மற்றும் வழிபாட்டு தலங்களை கட்டி வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ இந்த இடம் ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமா மாறிடுச்சுன்னு சொல்லலாம். மவுண்ட் ஃபேஞ்சிங் சைனால கீஜோ ப்ரொவின்ஸ்ல இருக்கிற டோங்குராங்கிற இடத்துல தான் இந்த புத்த வழிபாட்டு தலம் இருக்குது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 8000 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கிற இந்த வழிபாட்டு தலத்துக்கு நீங்க போகணும்னா கிட்டத்தட்ட 8000 படிக்கட்டுகள் ஏறி தான் போகணும். அந்த மலையோட உச்சியில ஒரு புத்த வழிபாட்டு தலமும் அங்க இருக்கிற துறவிகள் தங்கறதுக்கு ஒரு மடமும் 2 தனித்தனி மலை உச்சிகள்ல கட்டி இருக்கிறாங்க. அந்த இரண்டையும் இணைக்கிற மாதிரி ஒரு சின்ன பிரிட்ஜ் அவங்க கட்டி இருக்கிறாங்க. 2018 யுனெஸ்கோ இந்த இடத்தை வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் அறிவிச்சாங்க. 8000 அடி உயரத்துல துறவிகள் அந்த மடத்துல வாழ்றது கண்டிப்பா நம்மளுக்கு ஆச்சரியத்தை தான் தருது. யாக்கட்ஸ்
ரஷ்யால ஷாகா ரிபப்ளிக்ல தான் இந்த ஒரு யாக்கர்ஸ்ங்கிற இடம் இருக்கு. சவுத் ஆர்டிக் சர்க்கிள்ல இருந்து 450 கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த ஒரு சிட்டி அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தை கோல்டஸ்ட் சிட்டி ஆன் தி எர்த்னு அழைக்கிறாங்க. அதற்கு காரணம் இங்க ஆனுவல் டெம்பரேச்சர் -8 டிகிரி செல்சியஸ். அதுவும் விண்டர்ல இங்க டெம்பரேச்சர் -30 டிகிரிக்கும் கீழே போகும்னு சொல்றாங்க. மிகவும் குறைந்தபட்சமா -64 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இங்க டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. அதனால இங்க வாழ்க்கைங்கிறது அவ்வளவு சுலபமா இருக்க போறது கிடையாது. இருந்தாலும் இந்த பகுதியில 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்றாங்க. இதனால இவ்வளவு குளிர்ல இங்க மக்கள் வாழ்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் அந்த பகுதியில இயங்குற கோல்டு மற்றும் டைமண்ட் மைனிங் ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்றாங்க. அங்க அவங்களுக்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்குது. அதனால தான் அந்த மக்கள் இவ்வளவு குளிர்லயும் அங்க வாழ்ந்துட்டு வராங்க. ட்ரினா ரிவர் ஹவுஸ். இந்த இடம் செர்பியா நாட்டில் இருக்கிற ட்ரினா ரிவருக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்குது. அங்க இருக்கிற சில நண்பர்கள் சேர்ந்து ஃபிஷிங் மற்றும் ஸ்விம்மிங் பண்ணும்போது ரிலாக்ஸ் பண்றதுக்காக இந்த வீட்டை கட்டி இருக்கிறாங்க. எதனால இந்த பாறை மேல இந்த வீட்டை கட்டி இருக்காங்கன்னா அந்த ஆற்றுல வெள்ளம் அதிகரிக்கும் போது அந்த வீட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பாறையோட உச்சியில அந்த வீட்டை அவங்க கட்டி இருக்கிறாங்க. என்னதான் பாறை மேல அவங்க இந்த வீட்டை கட்டி இருந்தாலும் பலமுறை ஆற்றுல ஏற்பட்ட வெள்ளத்தால இந்த வீடு அடித்து செல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் அவங்க அந்த வீட்டை திரும்ப கட்டி இருக்கிறாங்க. இப்ப இந்த இடம் செர்பியாலேயே ரொம்பவுமே ஐகானிக் டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறிடுச்சு. பல பேர் இந்த வீட்டை பார்க்கறதுக்காகவே இந்த இடத்துக்கு வரதா சொல்லப்படுது. டனல்ஸ் ஆஃப் புக்கரஸ்ட். ருமேனியால இருக்கிற புக்கரஸ்ட் பகுதியில தான் இந்த ஒரு வித்தியாசமான இடம் இருக்கு. இந்த டனல்ஸ் அங்க இருக்கிற அரசாங்கத்தால விண்டர் சீசன்ல இந்த சிட்டியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்காக கட்டப்பட்டது. இப்ப அந்த டனல்கள் எந்த ஒரு பயன்பாடும் இல்லாம இருக்குது. பயன்பாட்டில் இல்லாத அந்த டனல்ஸை வீடு இல்லாத மக்கள் ஒரு வீடா இப்ப பயன்படுத்திட்டு வராங்க. இந்த டனல்ஸ்குள்ள வாழ்க்கைங்கிறது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். அடிப்படை வசதிகள் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அங்க இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது. இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலையும் அங்க வாழ்ற மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் சில பேருக்கு இந்த இடத்துல வாழ்றதே ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. அங்க வாழ்ற ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரொம்பவுமே சந்தோஷமா வாழ்றதாவும் அவங்க சொல்றாங்க. ஃப்ரீடம் கோவ். கனடால பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில் இருக்கிற சைப்ரஸ் பேங்கிற இடத்துல தான் இந்த ஒரு ஆர்டிபிஷியல் ஐலாண்ட் இருக்கு. ஆடம் மற்றும் கேத்ரின் தம்பதிகளால உருவாக்கப்பட்ட ஒரு மேன் மேட் ஐலாண்ட் தான் இது. 1991ல தான் இந்த ஐலாண்டை அவங்க பில்ட் பண்ண தொடங்குறாங்க. அன்றிலிருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து இந்த ஐலாண்டை அவங்க டெவலப் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவங்க பெரும்பாலும் வெளியே போறத தவிர்க்கிறாங்க. அந்த ஐலாண்ட்லயே அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அவங்க செஞ்சுட்டு வராங்க. அவங்க உணவு தேவைகளுக்காக அங்க கிரீன் ஹவுஸ் அமைச்சு அவங்க காய்கறிகளை உற்பத்தி செய்யறாங்க. சோலார் பேனல் மற்றும் ஜெனரேட்டர் பயன்படுத்தி அவங்க எலக்ட்ரிக் எனர்ஜியை உருவாக்குறாங்க. ஏதாவது முக்கியமான தேவைனா மட்டும்தான் அவங்க பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு போறதா சொல்றாங்க. போட் யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த தீவுக்கு நம்மளால போக முடியும். இந்த தீவுக்கு போகணும்னா நீங்க சம்மர் மந்த்ல மட்டும்தான் போக முடியும். எதனாலனா இந்த கப்பிள்ஸ் விசிட்டர்ஸ் சம்மர் மந்த்ல மட்டும்தான் அங்க அலோவ் பண்றாங்க. கூபர் பீடி. தெற்கு ஆஸ்திரேலியாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு மைனிங் டவுன் தான் இந்த கூபர் பீடி. இங்க பெரும்பாலும் ஓப்பிள் ஜெம்ஸ்டோனை தான் மைன் பண்ணி இருக்காங்க. அதனாலேயே இந்த இடத்தை ஓப்பிள் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு அழைக்கிறாங்க. வெயில் காலங்கள்ல அந்த பாலைவன பகுதிகளில் வெப்பம்ங்கிறது அதிக அளவில் இருக்கும். அந்த வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்காக முன்னாடி தோன்ற சுரங்கங்களே அவங்க வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த சுரங்கங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த சுரங்கத்திலேயே இவங்க வீடுகளையும் சர்ச்சுகளையும் பள்ளிக்கூடங்களையும் ஹோட்டல்ஸையும் அவங்க கட்டி இருக்கிறாங்க. இந்த சுரங்கங்கள்ல தண்ணீர், எலக்ட்ரிசிட்டின்னு எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்கும். இங்க இருக்கிற ஹோட்டல்ஸ்ல நீங்க ரூம் ரெண்டுக்கு எடுத்தும் தங்கலாம். அங்க எல்லா வசதிகளும் உங்களுக்கு செய்து தரப்படும். இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க பார்த்த இந்த 10 இடங்கள்ல இந்த இடங்கள்ல எல்லாம் மனிதர்கள் வாழ்றாங்களான்னு உங்களை ஆச்சரியப்படுத்தின இடம் எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.